Hello everyone, welcome to my channel. 48வது சென்னை புத்தக காட்சி வந்து போட்டிருக்காங்க. டாப் 10 ஸ்டால்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நச்சினை பதிப்பகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு சிறுகதை தொகுப்புகள் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து தனித்தனி கதைகளாக வாங்குறதுக்கு பதிலாக சிறுகதை தொகுப்புகள் வாங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். படிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தாய் அப்படின்ற புக்கும் வந்து உங்களுக்கு ஆஃபரில் இருந்தது. ஸோ நச்சினை வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ்லையும் எடுத்துக்கலாம், அந்த தொகுதிகளாகவும் இருக்கும், ப்ளஸ் அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. போரும் வாழ்வும் கூட இந்த தடவை லியோ டால்ஸ்டாயோடது ஆஃபரில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய புக்கு தான், ஆனால் சூப்பராக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்காவிலிருந்து கங்கை வரை கதை தொகுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 150 ரூபா தான் போட்டிருக்காங்க. இந்த புத்தகம் வாங்கும்போது இலவசமாக கடலும் கிழவனும் நாவலும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஆஃபர் ப்ரைஸ்லேயும் இருக்குது, ப்ளஸ் நமக்கு ஒரு ஃப்ரீ புக்கும் வந்து கிடைக்கிது. இந்த இதை நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். புக் ஃபேரோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதை பாருங்கள். இதில் வந்து டாப் 10 வந்து பொதுவாக வந்து நான் கொடுத்துருக்கேன். கிட்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் வந்து தனியாக நான் வந்து வீடியோ போடுறேன், நீங்கள் வந்து அதை பாருங்கள். ஏன்னா சில்ட்ரன் வந்து நம்ம கூட்டிகிட்டு வரும்போது எல்லா ஸ்டால்ஸும் அவங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டால்ஸ் மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், அண்ணா கரீனா, பிரபஞ்சனோட நாவல்கள் சிறுகதைகள் அதிக சேல்ஸ் ஆயிருக்கு. என் சரித்திரம் வந்து நல்லாயிருக்கும். யாராவது ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ராகவன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. பனி மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் அவங்க எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1998 நியூஸ் பேப்பரில் வந்து ஸ்டோரி, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 90 கிட்ஸாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து படிச்சிருப்போம். தினமணின்னு நினைக்கிறேன், அதில் வந்து உங்களுக்கு ஒரு தொடர்கதையாக அதில் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நம்மளே அந்த குழந்தை பருவத்திற்கு போனது போல் ஒரு உணர்வு வந்து ஏற்படும். நீங்கள் 90s கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூல் வந்து வாங்கி படித்து பார்க்கலாம். இப்போ படிக்கும்போதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதற்கு அடுத்தது அறியப்படாத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் வந்து மதன் கார்கே அவங்க வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. பரமசிவன் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த நூலை வந்து படிக்கிறதன் மூலமாக தமிழகத்தில் என்னென்ன விதமான ஒரு பண்பாடு வந்து இருந்தது, அவங்களோட உடை வந்து எப்படி இருந்தது, அவங்களோட கல்வி எப்படி இருந்தது, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நச்சினை பதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரில் வந்து கிளாசிக் நாவலா இல்லை இது ஏதாவது அவார்ட் வாங்கின ஒரு புத்தகமா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. தஸ்தாயெஸ்கியோட 200வது ஆண்டுக்கு சிறப்பு வெளியீடாக வெண்ணிரவுகள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே அந்த ஸ்டிக்கர்ஸில் இருக்குது. ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் புதுமையாக இருந்தது. உங்களுக்கு ஒரு அறிமுகம் வந்து இருக்க மாதிரி இருக்கும். இது என்ன விதமான நூல், இது வந்து எது ரிலேட்டடான புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முத்துலிங்கம் கட்டுரைகள், முத்துலிங்கம் சிறுகதைகள்லாம் ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தஸ்தாவெஸ்கியோட நாவல்ஸும் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. 800 ரூபீஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. குற்றமும் தண்டனையும் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இந்த ஸ்டாலில் வந்து வாங்கி படிக்கலாம். 750 ரூபீஸ் அது. அண்ணா கரீனா அந்த டால்ஸ்டாயோடதும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, 900 ரூபீஸ். அதற்கு அடுத்ததாக காலச்சுவடு பப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லா ஆத்தரோடதும். மற்ற ஸ்டால்ஸ்ல எல்லாம் வந்து எல்லாமே கலந்துருக்கும், நம்ம தான் வந்து தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வெளியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும், அசோகமித்ரன் சிறுகதைகள்லாம் தனியாக இருக்கும், வண்ண நிலவனோடது தனியாக இருக்கும். இவங்களோட ஸ்டாலில் போன வருஷம் வந்து எது டாப் செல்லிங்கில் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாரதியும் ஊவேசாவும், ஒரு பெண்மணியின் கதை, 7 போராளிகள், பொன்முகிழி சிறுகதை தொகுப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த எழுத்தாளர்களான புதுமைப்பித்தன், அசோகமித்ரன், சுந்தர ராமசாமி, டி ஜானகிராமன், ஜெயகாந்தன், அம்பை, ஜி நாகராஜன், பெருமாள் முருகன் அவங்களோட நூல்கள்லாம் வந்து பார்க்க முடியும்.
ஜேஜே குறிப்புகள், ரூமி அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அந்த நூல்கள்லாம் படிக்க ட்ரை பண்ணலாம். மோகமுள் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் எப்பயுமே. காலச்சுவடு பொறுத்த வரைக்கும் அந்த நூல்கள் வந்து அந்த அச்சிடும் விதமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய டெக்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நூல்கள் தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் வந்து 1655 ரூபாய் வருது. ஆனால் இவங்க 1070 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அதற்கப்புறமாக முதல் வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில புத்தகங்களை வந்து அவங்க ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. அசோகமித்ரனின் சிறுகதைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அசோகமித்ரனோட ரைட்டிங் வந்து பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வந்து படித்து பார்க்கலாம். 2 நூல்களாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அசோகமித்ரனின் குறுநாவல்களும் இருந்தது. சுந்தர ராமசாமியோட சிறுகதைகள், புதுமைப்பித்தனின் மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதுமைப்பித்தனின் கட்டுரைகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாலில் வந்து பார்க்க முடியும். கிழவனும் கடலும் வந்து நிறைய ஸ்டால்ஸில் வந்து போட்டிருக்காங்க. ₹95 ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கதை. மொழிபெயர்ப்பு நாவல்கள், கிளாசிக் நாவல்கள் இதெல்லாமே வந்து தனித்தனி ரேக்கில் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ நீங்கள் அங்கே போய் கரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக வந்து இருக்கும். சின்ன விஷயங்களின் கடவுள் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா 1997ஆம் ஆண்டு புக்கர் பரிசு பெற்ற நாவல். இது ரொம்ப சூப்பரான நாவல். இது வந்து ஒரு கிளாசிக் நாவல் அப்படின்னு வந்து சொல்லணும். காலச்சுவடில் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த நூலை வந்து வாங்கி நம்ம படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா 25% சேல் வந்து போட்டிருக்காங்க. கிளியரன்ஸ் சேல்ஸ். நிறைய புத்தகங்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் இந்த இதுலேருந்து நிறைய புக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப நாளாக நம்ம வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருப்போம். அதோட விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஏழு போராளிகள் இதெல்லாம் வந்து போன தடவை நல்லா சேல்ஸ் ஆனது. அது எல்லாமே வந்து இப்போ தான் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஆன்மீகம் ரிலேட்டடான புத்தகங்களும் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது.
உங்களுக்கு ரொம்ப நேரம் வாசிக்கிற பழக்கம்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் தான் வாசிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டுரை மாதிரி இருக்க புத்தகங்களை வந்து வாசிக்கலாம். ஸ்டாலின் ராஜாங்கமோட நிஜம் நிழல் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், சினிமா ரிலேட்டடான கட்டுரைகள்லாம் அதில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து வாசித்து பார்க்கலாம். பெருமாள் முருகனோட படைப்புகள்லாம் இங்கே இருக்குது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணி புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட ஸ்டால் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் விகடனோட ஸ்டால்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சுந்தர ராமசாமி அவங்களோடது. அதற்கடுத்ததாக ஆனந்த விகடன். இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் வந்து புக்ஸ் வந்து பார்க்க முடியும். விஜய் அவர்கள் வெளியிட்ட அம்பேத்கரோட புக் வந்து இங்கே கிடைக்கிது இந்த ஸ்டாலில். மனதுக்குள் ஒரு ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வெளியீடு இருக்குது. இதெல்லாமே இந்த வருடம் வந்து புதிதாக வெளியிடப்பட்ட நூல்கள். பொன்னியின் செல்வன் எல்லா ஸ்டால்ஸ்லுமே மேக்ஸிமம் வந்து பார்க்க முடியுது. இறையுதிர்காடு வந்து ரொம்ப ரொம்ப சேல்ஸ் ஆகும் நல்லா. வேல்பாரி இதெல்லாமே எப்பயுமே நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய நூல்கள் தான் இது. இதெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக இதில் இருக்க சீரீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பெட் டைம் ஸ்டோரிஸ் நல்லாயிருக்கும். ஏன் எதற்கு எப்படி சுஜாதாவோட நூல் வந்து எப்பயுமே நல்லா சேல்ஸ் ஆகும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்குமே படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா தெரியாத விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து வாங்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம், அதுக்கப்புறம் சமையல், அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அரசியல், சினிமா, அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வந்து ரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. வாழ்க்கை வரலாறு, அந்த மாதிரி ஒன்னொன்றுமே வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. வந்தார்கள் வென்றார்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மதனோடது. வீட்டு வைத்தியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க.
நம்ம கை வைத்தியம் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணிக்கணும், என்ன விதமான நோய்க்கு எந்த மாதிரி மருத்துவம் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா கார்ட்போர்டு அட்டையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் பயன்படுத்துறதுக்கு அந்த நூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதோட கவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுதானிய உணவுகள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயநாதனின் கதைகள் அதுவும் நல்லா இருந்தது. அதற்கடுத்ததாக தேசாந்திரி பதிப்பகம். இந்த ஸ்டாலில் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தேசாந்திரி அப்படின்ற நூல் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிருந்தது. அது 1000க்கும் மேலே வந்து விற்றதாக சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறமாக கிட்டார் இசைக்கும் துறவி அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதை தொகுப்பு அவரோடது, அதுவும் சூப்பராக இருந்தது. அதுவும் நல்ல சேல்ஸ் வந்து இருந்ததுன்னு சொன்னாங்க. மறைக்கப்பட்ட இந்தியா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான புக், அதுவும் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனித்த சொற்கள் உலக இலக்கிய கட்டுரைகள்லாம் வந்து சேர்த்து ஒரு கட்டுரை தொகுப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நல்ல சேல்ஸ் வந்து இருந்திருக்கு. உங்களுக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேசாந்திரி, ரயில் நிலையங்களின் தோழமை, அப்புறம் இலக்கற்ற பயணி, இந்த 3 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிறுகதைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சிறிது வெளிச்சம், புத்தனாவது சுலபம், அவளது வீடு இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும். எனதருமை டால்ஸ்டாய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உணவு யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதின நூலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இவரோடதில் நம் காலத்து நாவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படித்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரஷ்ய எழுத்தாளர்கள் பற்றி அவங்க எழுதின கதையை வந்து சொல்கிறாங்க. அந்த நாவலாசிரியர் அந்த கதையை எப்போ எழுதினார், எந்த சூழ்நிலையில் எழுதினார் அப்படின்றதையும், அந்த நாவல் எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, அந்த கதாபாத்திரங்கள்லாம் எப்பேற்பட்டவங்களாக இருந்திருக்காங்க அதை பற்றியெல்லாம் சொல்கிறாரு. அந்த கதையோட ஓட்டம் எப்படி இருக்குது, அதோட முடிவு எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதற்கு அடுத்ததாக ஜெய்கோ பப்ளிஷிங் ஹவுஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். சைக்காலஜி ஆஃப் மணி வந்து நிறைய ஸ்டால்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா ரீசெண்டாக அந்த புக் வந்து நிறைய பேர் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. நம்மளோட சேனல்லையும் நான் இதோட புக் சம்மரி போட்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ராபின் சர்மாவோட நிறைய புக்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே வந்து இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து வாங்கிக்கலாம். த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ராபின் சர்மாவோடல. அதுக்கப்புறமாக த 5 AM கிளப், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி விஸ்டம் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் அவரோட புக்ஸு. இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து சம்மரியாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த சம்மரி கேட்டுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூல்கள் வந்து வாங்கலாம். டிஸ்கவரி யுவர் டெஸ்டினி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி சொல்லி அந்த கதை மூலமாக நல்ல கருத்துக்கள்லாம் வந்து அவர் சொல்லியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா சிவகாமியின் சபதம் இங்கிலீஷில் இருக்குது. இதெல்லாம் வந்து தமிழில் இருக்க நூல்கள்.
இதில் நிறைய நூல்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆக்கப்படுவதே வாழ்க்கை, இதெல்லாம் வந்து நான் படித்ததில்லை, இப்போ தான் வந்து கேள்விப்படுறேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் வரும்போது தான் நமக்கு வந்து தெரியுது. உற்சாகம் தான் எல்லாமே கூட சூப்பராக இருக்கும். நான் அது ரீசெண்டாக படித்தேன். அதோட புக் சம்மரி வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து போடுறேன். அது போக உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அது ரிலேட்டடான சில புக்ஸும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எல்லா ஸ்டால்ஸும் நம்மளால் வந்து போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு ஒரு டாப் லிஸ்ட் வச்சுக்கோங்க. முதல்ல அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து பார்த்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறமாக மற்ற ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்தோன்னே எல்லா ஸ்டால்ஸும் அப்படி லைனாக பார்த்துட்டே போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஸ்டால்ஸை வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு டைம் இருக்காது, இல்லைன்னா எனர்ஜி இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டால் லிஸ்ட்டையும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்டால்ஸ் போகணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அது எந்த ரோலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. டீக்ளட்டர் யுவர் மைண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீலம் பப்ளிகேஷன். இதில் நம்ம அம்பேத்கரோட புக்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் புக் ஃபேரில் எரிசோறு நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாலில் நிஜம், நிழல், சமூகம், ஸ்டாலின் ராஜாங்கமோடது நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. அம்பேத்கரோட கட்டுரைகள், வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவரோட கருத்துக்கள் நிறைந்த புத்தகங்கள் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. முழு விடுதலைக்கான வழி அப்படின்ற நூலும் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டோ சிறுகதைகள், சிறந்த 10 சிறுகதைகள் வந்து அதில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த நூலும் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. அம்பேத்கரோட நூல்கள்லாம் படிக்கும்போது ஒரு எழுச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். விலையும் கொஞ்சம் மலிவாக தான் இருந்தது. அந்த ஒவ்வொரு புத்தகத்தோட தலைப்பும் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு படிக்க தூண்டுவதாக இருந்துச்சு. அலெக்ஸ் ஹேலியோட 7 தலைமுறைகள் வந்து நிறைய ஸ்டால்ஸில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. போன புக் ஃபேர்லேயும் இந்த நூல் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த தடவையும் நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. வேர்கள் அப்படின்ற ஒரு நூலும் இருக்குது. 7 தலைமுறைகள், இந்த 2 நூல்களுமே அவரோடது ரொம்ப நல்லாயிருக்கும்.
அடுத்ததான் நம்ம பார்க்குறது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இதுலேயும் நம்ம வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் புக்கு, பெரியார் நூல்கள் இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. அது போக பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன் இதெல்லாம் வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. பெரியாரோட ஒரு நூலும் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. லெனினின் தேர்வு நூல்கள் இதுவும் வந்து நல்லா இருந்தது. புத்துயிர்ப்பு லியோ டால்ஸ்டாயோடது. எல்லா இயருமே வந்து உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் இதுதான் சொல்லணும். குற்றமும் தண்டனையும், புத்துயிர், அப்புறம் அண்ணா கரினினா இது எல்லாமே வந்து எல்லா வருஷமுமே நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய நூல்கள். தலைவர்கள் பற்றிய நூல்கள் வந்து கொஞ்சம் நிறையா பார்க்க முடிஞ்சது இந்த ஸ்டாலில். சிவகாமியின் சபதம் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது இந்த ஸ்டாலில். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டாலில் வந்து வாங்கலாம். டெக்ஸ்டெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது. பட் ஒரே நூலாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அந்த ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். அதற்கப்புறமாக சின்ன சின்ன நூல்களாக கீரை வகைகள், உணவு இதை பற்றின நூல்கள்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த ஸ்டாலில். சோழர் காலத்து முழுமையான வரலாறு வந்து இந்த நூலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல்கள்லாம் வந்து தரம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த எழுத்துக்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்க பப்ளிகேஷனில் நம்ம வந்து நூல்கள் வந்து வாங்கலாம். இதே நூல் தான் வந்து நற்றிணையிலையும் வந்து போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. பட் இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. சில நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கவர் இருக்குது, சில நூல்கள் வந்து ஹார்ட் கவர் இருக்குது. உங்களுக்கு ஹார்ட் கவர் நூல்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அந்த நூல்கள் வந்து வச்சு நம்மளால் படிக்க முடியும். அதோட அட்டை வந்து கிழிஞ்சு போகாமல் இருக்கும். இது வந்து இறை அன்போடது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. மனித உடல் வந்து என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது, அது எப்படி வந்து செயல்படுது, அதை பற்றின ஒரு நூலாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் களஞ்சியம் அப்படின்ற இந்த நூலும் வந்து நல்லா இருந்தது.
என்னதான் நம்ம ஆங்கிலத்தில் வந்து புத்தகங்கள்லாம் வாசித்தாலும் தமிழில் வாசிக்கும்போது அது கொஞ்சம் நல்லாவே நமக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும், நமக்கு என்றைக்குமே மறக்காத அளவுக்கும் இருக்கும். இறையன்போட புத்தகங்கள் நிறைய இந்த ஸ்டாலில் வந்து போட்டிருக்காங்க. அவரோட புத்தகங்கள்லாம் கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து படிக்கணும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து புக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷ்னல் புக்ஸ் ரொம்ப நிறையா இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து மோட்டிவேஷ்னல் புக்ஸ் தான் இருக்குது. ஃபேமஸான புக்ஸாகவும் இருக்குது. ஹோமோட்டியஸாக இருக்கட்டும், ஆதி இந்தியர்கள், அதுக்கப்புறம் இக்கிகை இருக்குது, அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் 7 பழக்கங்கள், நிறைய புத்தகங்கள் வந்து நம்மளோட சேனல்லே வந்து புக் சம்மரி போட்டிருப்போம். தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ், அப்துல் கலாமோட நூல்கள், ராபின் சர்மாவோட நூல்கள் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது. மகாத்ரேயாரோட புத்தகங்களும் பார்க்க முடியும். எசென்ஷியலிசம் இந்த நூலோட சம்மரி நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம். உங்களுக்கு மினிமலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நூலை வந்து படித்து பார்க்கலாம். நேர்மறை சிந்தனையின் அற்புத விளைவுகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த நூல், கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருக்கணும். பணம் சார் உளவியல் நிறைய ஸ்டாலில் வந்து பார்க்க முடிஞ்சது. ரகசியம் எழுதுனாங்க இல்லையா, அந்த ஆத்தர் தான் கதாநாயகன், சக்தி இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த நூல் நல்லாயிருக்கும். இக்கிகை நல்லாயிருக்கும். ஹூ மூவ்டு மை சீஸ் இந்த நூலும் நல்லாயிருக்கும். இது வந்து நோ எக்ஸ்கியூசஸ். ரசவாதி ரொம்ப ஃபேமஸான புக். டூ எபிக் ஷிட் நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் 1% சொல்யூஷன் இதுவும் நல்ல நூல். டியூஸ்டே வித் மூரி, இதெல்லாம் என்னோட பரிந்துரைகள்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதோட லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கூட்டு விளைவு இதுவும் நல்லாயிருக்கும். கரண்ட்டாக நான் இந்த புக் தான் வந்து படிச்சுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அதோட சம்மரி வந்து நம்ம சேனலில் நான் போடுறேன். மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கிறதுனால நம்மளோட தன்னம்பிக்கையை வந்து நம்ம வளர்த்துக்க முடியும். எப்படி ஒரு கயிறு வந்து ஒரு நாள் ஆக லூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம மனதிலையும் ஏதாவது ஒரு தொய்வு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ பாசிட்டிவான சில வேர்ட்ஸ் கேட்பதன் மூலமாகவும், பாசிட்டிவான சில விஷயங்களை வந்து நம்ம படிப்பதன் மூலமாகவும் நம்ம அந்த தொய்வுலேருந்து வெளியில் வந்துட முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷ்னல் புக்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கணும். இக்கிகை ஒரு தடவையாவது படிக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாலில் இருக்க நூல்களில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. யூ கேன் வின் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். திங்க் அண்ட் க்ரோ ரிச் இந்த ஸ்டால் வரும்போது இதில் ஒரு 50% புத்தகங்கள் வந்து எனக்கு படித்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இவ்வளோ நூல்கள் வந்து நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நிறைய நூல்கள் படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. மிராக்கிள் மார்னிங், கோல்ஸ், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், அதெல்லாமே ரொம்ப சிறந்த நூல்கள். நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியில் தான் எடுத்து படிச்சிருந்தேன். சேப்பியன்ஸ், சில நூல்கள் வந்து இபுக்காக வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தோணுனதுனால நான் வந்து வாங்கிக்கிட்டேன். த 4-hour work week இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன்லேயே இருந்துச்சு. நான் இப்போ படிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறது த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த், அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குற ஸ்டால் வந்து விஷ்ணுபுரம். இதில் ஜெயமோகன் அவர்களோட எல்லா நூல்களுமே வந்து இருக்கும். இரவு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நாவல், உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா படிங்க. அடுத்தது வந்து ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதின நூல். இது வந்து வெப் சீரிஸாக வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இரவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இருட்டு வந்து அந்த நாவலில் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்மளும் அவர் அந்த கதையை சொல்லும் போது நம்மளுமே அந்த கதையோடு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படும். கொற்றவையும் ரொம்ப ஃபேமஸான நூல். போன வருஷம் கூட ரொம்ப சேல்ஸான நூலில் கொற்றவையும் ஒன்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக அவரோட அறம் அப்படின்ற நூலும் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. இது வந்து பொன்னியின் செல்வன் விவாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் இந்த ஸ்டால்ஸில் பெஸ்ட்டு சேல்ஸ் ஆன புக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அறம் அப்படின்ற நூல், நெக்ஸ்ட்டு ஆலம் அப்படின்ற நூல் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. அதற்கு அடுத்ததாக மறுபூமி அஜித்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. 6 சிறுகதைகளும் 2 குறு நாவல்களும் அதில் வந்து இருக்குது. அந்த நூல் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. அதற்கு அடுத்ததாக கொற்றவை வெள்ளை யானை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் அவர்கள் எழுதின நூல் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தஸ்தாயேவ்ஸ்கியோட நூல்கள் வந்து இந்த ஸ்டாலில் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. பனிமனிதன் இந்த ஸ்டால்லையும் வந்திருக்கு. வெண்முரசு அந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த நூல்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இவரோட புத்தக தலைப்புகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஒரு முதல் 2 பக்கங்கள்லேயே அந்த விறுவிறுப்பு இருக்கும் படிக்கும்போது. ஸோ ஒவ்வொரு ரைட்டரும் ஒவ்வொரு விதமாக எழுதுவாங்க. அதில் வந்து ஜெயமோகனோட எழுத்துக்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்கேண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் பார்த்தேன். இதில் வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எகைன் அது போக சில காமன் புக்ஸும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நாவல், அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாலில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், பெருமாள் முருகனோட புத்தகங்கள், அந்த மாதிரி ரூமி கவிதைகள், இதெல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சது. காதல் மொழிகள் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம நல்லா பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். சின்னஞ்சிறு பழக்கங்கள் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். த மேஜிக் அப்படின்ற புக் வந்து இன்னும் நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக படிங்க. அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு நூல். ஈட் தட் ஃப்ராக், மிராக்கிள் மார்னிங், அதுக்கப்புறம் ரிச் டேட் புவர் டேட் அந்த நூலோட மொழிபெயர்ப்பு இது. தாயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் உள்ள அந்த கட்டுரைகள்லாம் சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க. 1 பக்கம் 2 பக்கம் தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக எழுதியிருப்பாங்க. அது
ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கிறதுக்கு கூடிய இன்னொரு நூல் தான் வந்து Men Are From Mars, Women Are From Venus. பிரெயின் ட்ரேஸோட எல்லா நூல்களும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே வந்து இருந்தது. இக்கிகை எழுதின அதே ஆத்தர் தான் இச்சிகோ இச்சிகையும் எழுதியிருக்காங்க. ஸோ அதோட கண்டினியூவேஷன் மாதிரி நமக்கு தோணும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டூ இட் டுடேவோட தமிழாக்கம் தான் இன்றே செய்வீர் அதை நன்றே செய்வீர். அது நம்ம சேனலில் வந்து சம்மரி போட்டிருப்பேன். டியூஸ்டே வித் மோரி கண்டிப்பாக படிங்க. மனிதனின் எண்ணங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேயும் சைக்காலஜி ஆஃப் மணி வந்திருக்கு. த மேஜிக். அம்பேத்கரோட சில நூல்கள் வந்து இங்கே பார்க்க முடியும். அறிஞர் அண்ணாவோடது, ஷெர்லாக் ஹோம்ஸோட இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூல்கள்லாம் வந்து வாங்கி படித்து பார்க்கலாம். ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்த ஒரு நூல் தான் வந்து ரசவாதி. இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷனில் இருந்த நூல்கள். அறம், ஜே சில குறிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போக நான் வந்து பார்த்த ஸ்டால்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதற்கு அடுத்ததாக கிட்ஸ் ரிலேட்டட் ஸ்டால்ஸை வந்து போடுறேன். நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.